மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீங்க போறீங்களா இருந்தா இந்த பேருந்து பயணம் வந்து எப்படி இருக்குமென்று இந்த காணொலியில பார்க்க போறீங்க. விலங்கையில யாழ்ப்பாணத்துக்கு வந்து எத்தனை மணிக்கு போகுதுன்னு பார்ப்போம். இங்க வந்து பேசா கடைகள் வந்து இருக்காது. நேற்று யாழ்ப்பாணத்தில இருந்து பயணம் செஞ்சு நாங்கள் இப்போ மன்னாருக்கு வந்து நிற்கிறோம். மன்னாருக்கு என்னத்துக்கு வந்தேன்டா நண்பன் பதிவு திருமணம் நிகழ்வு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்துல பயணம் செய்ய போகிறோம். இந்த காணொலி வந்து எதை பற்றி இருக்க போகுதுண்டா, யாழ்ப்பாணத்துல இருந்து மன்னாருக்கு நீங்கள் வாரீங்களாண்டா இல்லாட்டிக்கு மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் போகிறீங்களா இருந்தால் இந்த பேருந்து பயணம் வந்து எப்படி இருக்குமென்று இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. வணக்கம், நான் உங்கள் யோகி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் நிற்கிற இடத்துக்கு முன்னுக்கு வந்து உப்பு எடுக்கிற இடம் இருக்குது. அதில் வர ஒவ்வொரு இடமா வந்து பிரித்து விட்டுருக்கீங்க. மன்னாரில் எங்கே வந்தாலும் ஒன்றை மட்டும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இதில் பாருங்க கழுதைகள். இதில் ஒரு 2 கழுதை நிற்குது. எங்களோட பக்கத்தில் வர்றது விவேக். முக்கியமாக இந்த பயணத்தில் வந்து நான், விவேக், வினித், அடுத்தது அண்ணா, டிலான், மொத்தம் 5 பேர் வந்து நாங்கள். இப்போ எங்களோட வந்த ஆக்கள் மிச்ச பேர் 3 பேர் விட்டுட்டு போட்டினோம். நாங்கள் 2 பேரும் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து இந்த மீன் பிடிக்கிற ஆக்கள் வந்து இந்த விலையை வந்து காய விடுறதுக்கு இப்படியான முறையில் காய விட்டு வச்சுருக்கணும். இதில் பாருங்கள் போகிற வீதியில் அப்படி இந்த மீன் பிடிக்கிற விலையை இதை வந்து காய விட்டுருக்கணும். இது வந்து எப்படி இருந்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த விலையை வந்து தடி வச்சு ஊண்டிவிடும் போல். இப்போ இந்த அதற்குள்ளுக்கு மீன் மாட்டுப்படும். அந்த ஒரு முறை என்று தான் நினைக்கிறேன். நாங்கள் நின்ற இடத்துல வந்து இந்த காணி இருக்குது தானே, இந்த காணி வந்து கடற்கரை சைட்டோட தான் இருக்குது. அதனால் இந்த காணிக்கு பாருங்க ஒரு குறிப்பிட்ட காணியெல்லாம் வந்து தண்ணி நிற்குது. தண்ணி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மழை வந்தால் தண்ணி தேங்கி இப்போ இந்த வெயிலுக்கு வந்து 10 மணி நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இப்போ நல்ல வெயில் அடிக்குது. ஆனால் அந்த சில இடங்களில் வந்து தண்ணி நிற்குது. மன்னார் எப்படி இருக்கு? வந்த வெயில் அப்படி யாழ்ப்பாணத்தில் வந்து வெயில் வந்து இதை விட கொஞ்சம் குறைவு. ஆனால் யாழ்ப்பாணத்தில் வெயில் கூட வேறு இருக்கும். அப்போ மன்னாரில் எப்படி வெயிலான்னு நீங்கள் நினச்சி பாருங்க. 12 மணி ஆகிட்டுது. நாங்கள் வலிக்கிட்டுனாங்க 10 மணிக்கு வலிக்கிட்டுனாங்க. ஆனால் கதைச்சு இப்போ நாங்கள் நடந்து போகிறோம் 12 மணி பொழுதுல. அப்படி எல்லாரும் மயக்கிடும். நண்பர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? நண்பர்களே நாளைக்கு இந்தியாவில் போய் நிற்போம். அவனை பார்த்துருப்பீங்க. நண்பன் வீட்டில் இருந்து அப்படியே நாங்கள் போகிறோமங்கேண்டா பேருந்து தரிப்பிடத்துக்கு தான். பதிவு திருமணம் வந்து யாருக்கு நடந்தா எங்கள் சுஜித்துக்கு. பாட்டப்படாத கோபிரேட் வந்து சொல்லி கொண்டு பாட்டு. இதில் இருந்து சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் வரும் பேருந்து தரிப்பிடத்துக்கு. பஸ் வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வருமானு சொல்லி நண்பன் சொல்லியிருந்தார். பார்ப்போம். இப்போ நாங்கள் போகிற கார் வந்து இலங்கையில் என்ன விலைன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கருத்துக்களை தெரிவிங்க. மன்னார் நகரத்துக்கு வந்துட்டோம். எங்கே பார்த்தாலும் கழுதை கூட்டமாகவே இருக்கு. அந்த அதுலேயும் ஒரு கழுதை. ஆனால் உள்ளுக்கு எங்களுக்கு தெரியாமல் 4 கழுதை நிற்குது. என்ன புது அடே கையை காட்டுறா. மன்னார் டு யாழ்ப்பாணம் 812 வசன நம்பர். போமே ஏன் அண்ணா அண்ணா அடுத்த வருஷம் எத்தனை மணிக்கு? சரி, அடுத்த பஸ்ஸில் போவோம். தந்தை செல்வா அவர்களுடைய சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கு மன்னாரில். நான் முதல் வந்த நான் கவனிக்கல. இப்போதான் வெற வழியில் நான் கண்ணான். இவர் யாருன்னு நீங்கள் கேட்கலாம். முக்கியமாக இந்த தமிழ் மக்களுக்காக அமைதி முறையில் வந்து போராடினவர். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல் ஒரு சிடிபி ஒன்று போகும், அதுக்கு பிறகு ப்ரைவேட் பஸ் போகும். அப்படி மாறி மாறி தான் போகும். ப்ரைவேட் பஸ்ஸில் போகலான்னு முடிவு செஞ்சுருக்கிறோம்.
இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். முதல் சீட்டை பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மிச்ச இடத்த சுற்றி பார்ப்போமே. பிடிச்சிட்டிங்களா? என்ன 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 போனீங்க? எங்க போனேன்? டீ குடிக்க போனா நீங்க குடிச்சிட்டீங்களா? அப்புறம் மனுஷன் நடுவில் பிடிச்சிட்டோம். இப்போ எல்லாம் மாறி மாறி பிடிச்சி எப்படி மச்சான் 6 பேர் உள்ள பிடி. எத்தனை இருப்பாங்க அண்ணா? அண்ணா எத்தனை மணிக்குண்ணா பஸ்? 10 மணிக்கோ? பஸ் வந்து 2 மணிக்கு எடுக்கணுமா? அதுக்கு முன்னே இந்த டவுனை சுற்றி பார்ப்போமே. பஸ் ஸ்டாண்ட் அப்படியே சுற்றி வர ஃபுல்லாக உணவு கடைகள் எல்லாம் நிறைய இருக்கு. பிள்ளைங்கள சொல்லுங்க, சொன்னதை சொல்லுங்க. இதில் நிற்கிற அண்ணா வந்து எங்களுக்கு நண்பர் ஆகிட்டார். எப்படி என்றால் இவர் வந்து சுஜித்தின் நண்பர். அதனால் வந்து அவரோட போய் இவரை வந்து பழக்கம் பிடிச்சிட்டோம். இப்போ இவரோட கொஞ்சம் நேரம் கதைச்சினாங்க. நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தால் சந்திப்போம் போல. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வடிவாக கதைச்சவர். அது பிறகு இப்போ கதைக்க வயல பெரிய பஸ் நிற்கிற இடத்துக்கு பின்பக்கம் வந்தாங்க. அப்படி இந்த இடத்துங்களை காட்டின்னு போகலாம்னு இந்த சைடில் ஒரு 4-5 உடுப்பு கடைக்கு மேலே இருந்தது நிறைய. என்ன வேணாம் சுத்த வேற இந்த உணவுப் பொருட்கள் அடுத்த வந்து உடுப்பு கடை தான் கூட வேற இருக்கு. மன்னார்ல இருந்து கண்டிக்கு போகிற பேருந்து வந்து இந்த பக்கம் நிப்பாட்டி வச்சுக்கோம். பஸ்ஸுன்ற இலக்கம் வந்து 43. யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி தானே, நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அன்னாசி பழம் என்ன இல்லை? 200 ரூபா. அண்ணங்களுக்கு கூட கொடுத்துட்டு இருக்காங்க. நண்பர்கள் 4 பேருக்கு முன்னுக்கே அன்னாசி பழத்தை வண்டி விட்டுட்டு சாப்பிடுவோம். நிற்கணும். அதாவது ஸ்பைசி, வெரி ஸ்பைசி. தூள் உப்பெல்லாம் போட்டு தந்துருக்கீங்கன்னா நல்லா இருக்கு. வெயிலுக்கு நல்லா 2 மணி தான் பஸ் அடிக்கணும் மேம். அதனால் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இப்போ மன்னார்லேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம்டா. பேருந்துக்கு வந்து நேர் அட்டவணை வந்து என்ன மாதிரிண்டா காலமே 5 மணியோ? நீ தானடா கேட்ட நீ. காலமை வந்து 5 மணிக்கு முதலாவது பஸ். கடைசி பஸ் வந்து 6 மணிக்கா. அதுக்கு இடையில் வந்து 1 மணி தேர்தல் ஒருக்கா மன்னார்லேருந்து யாழ்ப்பாணம் பேருந்து வந்து போகுமா. எங்கள் நண்பன் டிலாண்ட சேவை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி என்னென்னு தெரியாமல் இருக்குது. சரியா 2 மணிக்கு பஸ் அடிக்கணும். மன்னார்லேருந்து புறப்பட்டு விட்டோம். யாழ்ப்பாணத்துக்கு வந்து எத்தனை மணிக்கு போகுதுன்னு பார்ப்போம். விடைபெறுகிறோம் மன்னாரை விட்டு. மன்னாருக்கு வந்தது நண்பன் பதிவு திருமண நாளுக்கு தான். மன்னாரில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு பிளான் பண்ண சரி வரல. நான் நண்பர்கள் அப்படி இன்றைய வந்து ஊருக்கு போயினோம். அதனால் வந்து மன்னாருக்கு நாங்கள் சுற்றி பார்க்கல. திரும்ப வந்து மன்னாரில் நாங்கள் பார்க்காத இடங்கள் நாங்கள் பார்ப்போம். காற்று தான் நல்ல பயங்கரமாக இருக்கு. அந்த பக்கம் எல்லாம் வந்து இராணுவ கட்டமைக்கிற இடங்கள் தான் நாங்கள் இருக்கு. நாங்கள் போகிற பாதை இருக்கு தானே, இந்த பாதையால் வந்து அதிகமாக வந்து எரும மாடு வந்து போகும். நாங்கள் முதல் பைக்கில் வரைக்கும் இந்த இடத்துல எரும மாடு வந்தது. பைக்கில் பயணம் செய்கிறோன்னா கொஞ்சம் இதால் பாதுகாப்பாக பயணம் செய்யணும். கான்கிரீட் ரோட்டை வந்து நாங்கள் தாண்டிட்டோம். இதுக்கங்கால வந்து கார்பன் ரோட் போட்டிருக்கோம். நாங்கள் நிற்கிற இடம் வந்து பல்லமடு ஜங்ஷன், மன்னார் வீதி. நல்ல அழகான ஒரு மாடி வீடு கட்டியிருக்கணும் இந்த இடத்துல. இங்கே வந்து பேசா கடைகள் வந்து இருக்காது, குறையும். விடத்தல் தீவு வைத்தியசாலை. இந்த டவுனில் இருந்து உள்ளுக்கு வந்து ஒரு கிராமம் மாதிரி போகும். அந்த கிராமத்தில் வந்து பெரும்பாலும் கடைகள் வந்து இருக்கிறது வந்து குறைவாக இருக்கும்.
பின்னுக்கு வந்து இருக்கிறது டிலான். பஸ்ஸில் வந்து பயணம் செய்கிறதா இருந்தால் அதிகாலை இல்லாட்டிக்கு ஒரு பின்னேற பொழுதுல போவோம். மதிய நேரம் போகிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெயில் வந்து குறைவு தான், ஆனால் அந்த அனல் காற்று வந்து அடிக்கிறதால கொஞ்சம் களைப்படைய செய்யுது. அதில் ஒரு 10 ஆடு கிட்ட மேய்ஞ்சோன்றது. இங்கே வந்து அதிகமாக ஆடுகள் எல்லாம் வந்து அவட்டே விட்டுருவினா கணக்காக சாப்பிட்டுட்டு வந்து அந்த டைமுக்கு வீட்டுக்கு போயிடும். மண்டபத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும்னா ஒரு ஆளுக்கு வந்து 510. நாங்கள் 5 பேர் போகிறோம், அதனால் 2550 ரூபாய் வந்தது. புனித அந்தோனியார் திருத்தலம் சிப்பியாறு இடத்துல நிற்கிறோம். சிப்பியாறு முன்னுக்கு வந்து ஒரு தேவாலயம் வந்து இருக்கு. இந்த இடத்துல பேர் வந்து வெள்ளாங்குளம். அதேமான வயல்வெளிகள், அடுத்து வந்து குளங்கள் இங்கே இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு கிராமப்புறத்தை கொண்ட ஒரு இடமா இருக்கு. போகிற வழியில் பஸ்ஸில் வந்து ஒரு அண்ணா வந்தவர் அப்படியே ஒரு வாலி ஃபுல்லாக வந்து பாலப்பழத்தை வந்து வித்துக்கொண்டு வந்தவர். ஒரு பேக்கெட் வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறார். பாலப்பழ சீசன் நல்லா இருக்கும். அது வந்து ஒரு எப்படி இருக்க மாட்டேன், அந்த பழம் மஞ்சள் பழம் தான். அது வந்து பால் வந்து ஒட்டி பிடிக்கும், ஆனால் வந்து நல்ல இனிப்பு நல்லா இருக்கும். பூனேரியிலேருந்து நாங்கள் ஜெயபுரம் வரும் வீதி வரைக்கும் அப்படி அந்த ரோட் சைடில் வந்து பாலை மரம் நிறைய இருக்கும். அதில் ஏதாவது ஒரு மரத்தை பார்த்து பாலப்பழம் கொடுக்கலாம். மூணு பைக்கில் 6 பேர், 5 பைக், 6 பைக், 6 பைக்கில் 12 பேர் போயினோம். இதில் பிறகு வந்து கட்டி கொண்டு போகிறார் ஒரு ஐயா. ஒரு மணித்தியாலம் 50 நிமிஷத்துலேயே நாங்கள் வந்துட்டோம் பூனகிரிக்கு. பூனகிரி வீதி வந்து இரவில் வந்து கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது. மின்னத்து கண்டா இந்த வீதி வந்து சில இடங்களில் வந்து புனரமைக்கல, சேதமடைஞ்ச பகுதிகள் வந்து அதை வழியாக வந்து திருத்தல. மாடுகள் வந்து கூடுதலாக இந்த ரோட்டில் வந்து இருக்கும். இரவில் வந்து தெரியாமல் இருக்கும், அது ஆபத்தாக இருக்கும். சங்கப்பட்டி பாலத்துக்கு வந்துட்டோம். அங்கால வந்து எட்டி பார்க்குறது நண்பன் விவேக். இந்த இடத்துல எல்லாம் பைக்கில் போனால் காற்று பயங்கரமாக இருக்கு. இதில் பாருங்க மீன் பிடிச்சி விற்கிறாங்க. இறால் கனவா இருக்கு. அதில் 2 சின்ன பிள்ளைகள் தூணில் வச்சு மீன் பிடிச்ச ஒன்று. காவகச்சேரி நகரத்துக்கு வந்துவிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பின்னுக்கு வந்துட்டோம். நாங்கள் நினைச்ச அளவு வந்து பஸ் வந்து வேகமாக போகல, ஒரு கணக்கான வேகத்தில் தான் போகுது. யாழ்ப்பாணத்துக்கு வந்து விட்டோம். வந்தாச்சு யாழ்ப்பாணத்துக்கு வந்தாச்சு.
முதலாவது வினித் வந்து ரம்புடைக்கு போகணும்னு யோசிக்கிறாரு. டிலா நீங்க போகணுமோ? நாங்கள் வந்து இயக்கச்சி போகணும். இது இயக்கச்சி. விவேக் நீங்க போறியோ? ஏதாச்சும் வாங்கிட்டு பசிடா சல்லிதாடா. யாழ்ப்பாணம் வந்துட்டோம். ஆனால் நாங்கள் போவேக்கே கன தூரமாக இருந்தது. இப்போ நாங்கள் அங்கேருந்து நாங்கள் இங்கே வரைக்கும் எப்படி இருந்தது? வேலைக்கு வந்த மாதிரி இருக்குல்ல? வேலைக்கு நான் பாதி தூங்கிட்டேனே. என்னது? அதான் பாதி தூங்கிட்டேனே. இல்லைங்களே பாதி தூங்கிட்டேன். டிலான் வினித் அடுத்தது எங்களோட வந்த எல்லாரும் நல்ல நித்திரை. நான் மட்டும் நித்திரை கொள்ளவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா வீடியோ எடுக்கும். அதான் இன்னைக்கு யாழ்ப்பாணத்திலேருந்து எங்கனூருக்கு போனோம். கேரிங் நகர் கேரிங் நகர் பஸ் சங்கான இல்லை இல்லை இந்த பஸ்ல தான் போனோம். ஏறு 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 பின்னுக்கு சீட்டு இருந்தா நல்லதான். நண்பன் வினித் பாதம் மாறி நேரா போறார். சரியா ஒரு 5:15 கிடைக்கணும். வீட்டை போக எவ்வளோ நேரம் செல்லுதுன்னு பார்ப்போம். பழமையாக நாங்கள் பைக்கில் வந்தால் ஒரு 20 நிமிஷம் அந்த நேரத்துக்குலாம் நான் போயிடுவேன். சீட்டில் இருந்து போகிறத விட நிறைய பேர் இப்போ நின்றும் போயிடும். வந்து விட்டோம் பாயனா. பாய் பஸ் போய்விட்டது. 5:45 சொன்னான்டா. 6 மணி ஆயிட்டு. 6:30 தான் பஸ் வா. 6:30க்கு பஸ் இங்க இருந்து இன்னைக்கு ஏத்துறது இல்ல. நான் போயிடுவேன் எப்படியாச்சும். தம்பி மடிச்சிங்க உங்களை ஏத்துறது இல்ல. நான் வளைக்கான போகல. ஏலாது கஷ்டம். வினித்துக்கு வீட்டை போறதுக்கு 6:30க்கு பஸ். இப்போ நாங்க ஒரு ஆள். இப்போ நாங்க வீட்டை வந்து நாங்கள் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. அங்க போய் 7 மணி ஆயிரும்டா. மன்னார்ல இருந்து எத்தனை மணிக்கு பஸ்? 10 மணிக்குண்ணா. 10 மணிக்கு மன்னார்ல பஸ் எடுத்து யாழ்ப்பாணம் வந்து எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்? 5 மணி 3 மணி தேலம். சரியா ஒரு 5 மணி அதுக்கிடையில தான் வந்தது பஸ். ஒரு 3 மணி தேல பயணம் தான் மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு. ஆனால் எங்கண்ட ஊருக்கு வர்றதுக்கு 3/4 மணி தேலமாக பஸ்ஸில் வரதா இருந்தாலும் அந்த ஓட்டுநர் கொஞ்சம் வர்ற மக்களை பொறுத்து நேரம் வந்து மாறுபடும். மற்றபடி வளமையாக ஒரு 3/4 மணி தேலம் 40 நிமிஷம் 35 நிமிஷம் அதுக்குள்ளுக்கே வந்து பஸ் வந்து எங்கண்ட ஊருக்கு வந்துடும். இப்போ டிக்கெட் வந்து சங்கானையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு 85 ரூபா டிக்கெட் வேண்டின வேணும். இதே கேர்னரில் இருந்து யாழ்ப்பாணம் போகிறதா இருந்தால் 145 ரூபா வரும். ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து கூட்டியிருக்கணும். இது வந்து நாட்டு சிச்சுவேஷன்னால டாலர் கூடி. மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணம் வந்த பேருந்து காணொலி பார்த்துருப்பீங்க. இந்த பயணம் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. வேறொரு காணொலியில் சந்திப்போம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனலுக்கான சப்போர்ட் தாங்க எங்களுக்காக.